டு ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் புக்கில் 6th சாப்டரில் ஃபஸ்ட்டு 10 சம் பார்த்துட்டோம். இப்போ 11th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானா, கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி எனில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கணக்குப்படி கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதில் கொசிகன் தீட்டா காட் தீட்டா இருக்கனால அது ரெண்டும் வர மாதிரி ஒரு முற்றொருமை எடுத்துக்கிறோம். அந்த முற்றொருமை தான் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போ அதன்படி விரிச்சிடுதுன்னா கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை இதை பையில் கொண்டு வந்துடும் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. ஓகேவா? ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தா கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி. ஸோ கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை பின்னு எடுத்துக்கிறோம். அதை செகண்ட் ஃபார்முலான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும், கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி ப்ளஸ் 1 ப்ளஸ் பி கிடைக்குதா? அப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பின்னு கிடைக்கும். இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்து 1ஐயும் 2ஐயும் கூட்டணும். இப்போ 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் 1 பை பின்னு கிடைக்குதா? ஸோ கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கிறப்ப பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி, அதாவது பியை காமனாக எடுத்துகிறோம். இது பி ஸ்கொயர் ஆகிடுது, மைனஸ் 1 பை பின்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ 2 காட் தீட்டா பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி அப்படின்னு கிடச்சிருது. இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா 4ஐயும் 3ஐயும் வகுக்கிறோம். வகுத்தா அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 3 என்ன கொடுத்துருக்காங்க, 3 என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பின்னு 2 காட் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 4ஐயும் 3ஐயும் வகுக்கிறோம். ஸோ 2 காட் தீட்டா பை 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பின்னு கிடச்சிருது. ஓகேவா? ஸோ 2 காட் தீட்டாவை எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டானும் கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? அதன் அடிப்படையில் 2 காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பை 2 1 பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி இன்ட்டு இது இன்வர்ஸ் ஆயிடுது பி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிடுதா? ஆனதுக்கப்புறம் பிபி கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை அது மாதிரி எழுதணும்னா 2 காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா பை 2 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுது, 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி, காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். யூ காட் த